நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், நைட்லாம் தூங்குனியா இல்லையா? ஏன் இப்படி இருக்க? ஏய், சஸ்பெண்ட் ஆனது என்னமோ நீதான். ஆனா உனக்கு ஹெல்ப்புக்கு நாங்க கூட இருக்கோம்னு நீங்க நினைக்கிறோமா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ்னு நாங்க எதுக்கு இருக்கோம்? ரைட்டு. உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, காலேஜுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். சரி, வர வழியில சிவா தனியா இருப்பானே, அவளை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் மேம். இன்னும் டிஃபன் சாப்பிடலையா? எனக்கு பசிக்கலம்மா. இப்ப என்ன 10 நாள் தானே, அது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அதே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. முதல்ல எழுந்து போய் சாப்பிடு. அதான் மேம் நானும் சொல்லிட்டு இருக்கேன் சாப்பிட சொல்லி. டேய் வாடா, வந்து சாப்பிட்றா. அப்படியே நானும் மத்தியானம் சாப்பாடு கட்டிக்கிறேன். வாடா, எழுந்து போ சிவா. மா எனக்கு பசிக்கலம்மா. எனக்கு பசிச்சா நான் சாப்பிட மாட்டேனா? டேய், அம்மா தானே சொல்றாங்க, வாடா சாப்பிடலாம். ரெண்டும் மாறி மாறி முளைச்சா நான் என்ன பண்றது? நீ சாப்பிட்டேன்னு எனக்கு கால் பண்ணி சொல்ற வரைக்கும் நான் என் லஞ்ச் பாக்ஸ்ல கை வைக்க மாட்டேன். போயிட்டாங்களா? டேய், என்னதான்டா உன் பிரச்சனை? உங்க அம்மா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. தப்புடா. இப்ப என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி இருக்க? என்ன பிரச்சனைனே தெரியாம பேசாதடா. என்னடா பிரச்சனை? நேத்து நம்ம விளையாடிட்டு இருந்தப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா. அது யார் பண்ணாங்கன்னு தெரியுமா? யார், இந்த பிரிட்டோவா? ஆள் வச்சு மிரட்டுறானா? அவன் இல்லடா. பின்ன இந்த வெற்றியா? என்னவா அவனுங்களுக்கு? எங்க அப்பா பண்ணாரு. என்னடா சொல்ற? என்ன சொன்னாரு? எங்க இருக்காராம்? எப்போ வராராம்? ஏதாவது சொன்னாரா? என்னை எதுவுமே பேச விடலடா. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அம்மாவை மதிக்க மாட்டேன்னு அட்வைஸ் பண்ணாரு. அட்வைஸ் பண்ணாரா? அவர் எல்லா தப்பையும் பண்ணிட்டு உனக்கு அட்வைஸ் பண்றாரா? நடக்கிற ப்ராப்ளம்க்குலாம் அவர் தான் காரணம்னு சொன்னியா? அதுக்குள்ள கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டாரா? அவர் கட் பண்ண நீ ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? டேய், பிரைவேட் நம்பர்னு வந்துச்சுடா. எந்த நம்பரா இருந்தா என்ன, கால் பண்ண வேண்டியதானடா? டேய், பிரைவேட் நம்பர்னா நம்பரே வராதுடா. திருப்பி நம்மளும் கால் பண்ணி பேச முடியாது. சரி விடு, இப்போ இருக்கிற டெக்னாலஜில எந்த நம்பரா இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம்டா. நீ சாப்பிடல, வா சாப்பிட்டு இது என்னன்னு பார்க்கலாம். வா, நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிட்டு கிளம்பு முதல்ல. டேய், எப்படிடா நீ இல்லாம நாங்களாம்? நம்மெல்லாம் ஒருதாய் மக்கள்ரா. பிரிக்க முயற்சி பண்ணாத ப்ளீஸ். அப்படியே காலேஜ் கட் அடிச்சுட்டு இங்கே டேரா போலான்னு பாக்குறேன். இதுவும் யோசனை பண்ணலாம். போ, காலேஜ் போ. போட்டி சாயங்காலமா வா. போ. இல்லடா, நான் எதுக்கு சொல்ல வரேன்? போடா. சரி சரி சரி, உண்மையை சொல்ல வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. மேம் இருங்க, நானும் வரேன். பஸ்ஸு காசு இல்லை. நம்பவே முடியலடா, ஷாக்கா இருக்கு. உனக்கே எப்படி இருக்குன்னா, அவங்க அப்பா கிட்ட பேசினா அவனுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு நாள் அவங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு தெரியாம ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். இப்ப கால் பண்ணி நல்லா விசாரிக்கிறாரு. அது போதும்டா. நைட்லாம் தூங்காம ரொம்ப அப்செட்டா இருக்கான்டா பையன். கண்ணு ஹலோ சிவாவை பாத்தீங்களா? அவன் நல்லா இருக்கானா? சாப்பிட்டானா? எப்படி சாப்பிட முடியும்ன்றேன். இல்ல எப்படிதான் சாப்பிட முடியும்? 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பொண்ணிய வேற பார்க்க முடியாது. இந்த துக்கத்துல எப்படி அவன் சாப்பிடுவான்? எனக்கு தெரியும். அப்படியாடா? லூசு, அவன் தான் ஏதோ உளறான், அதை கேட்டு நீ நம்பிட்டு இருக்க. உனக்கு தெரியாதுடி என் சிவாவை பத்தி. கரெக்ட். அவளுக்கு என்ன தெரியும் லவ் பத்தி? ஒரு லவ்வரோட எமோஷன் ஒரு லவருக்கு தான் புரியும். இப்ப ஏன்டா பொய்யா சொல்ற? சும்மா இருக்காது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தா அவனுக்கு போர் அடிக்காது. அதனாலதான் சரி ஒரு பாக்யராஜ் டிவிடி, ஒரு கேம்ஸ், கொஞ்சம் ஸ்நாக்ஸ்னு வாங்கிட்டு போலான்னு அதை தேடி இங்க வந்தோம். ஓ, ஸ்நாக்ஸ் டிவிடிலாம் இங்க விற்கிறோம்னு சொன்னாங்களா? ஏய் சந்தியா, தயவு செஞ்சு அவளை பேச வேணான்னு சொல்லு. ஒரு லவ்வர்ஸோட ஃபீலிங் இன்னொரு லவருக்கு தான் தெரியும். அதை விட்டு இந்த மாதிரி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கவெல்லாம் ஏன் பேச சொல்ற? ஏய், லூசு கிஸ்ன்னு சொன்னா அப்புறம் அவ்வளவுதான். கொஞ்சம் சும்மா இருடி. இங்க பாரு சந்தியா, உன்னால வாங்கி தர முடிஞ்சா வாங்கித்தா, எல்லாம் தராத. அதை விட்டு அவளை பேச விட்டு வேடிக்கை பாக்குற. எங்களுக்கு எவ்வளவு வெறுப்பா இருக்கு தெரியுமா? அதுக்கு நீ ஏன்டா இப்படி சாவுற? உன்னை அசிங்கப்படுத்துற என்னால எப்படிடா சும்மா இருக்க முடியும்? அழாது, கண்ணதோட சொல்லு. டேய், அவன் அளவே இல்ல. அதான் அழுதான். அவன் மனசுக்குள்ள அழுகிறது என் கண்ணுக்கு பளிங்கு மாதிரி தெரியுது. டேய், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை நான் வாங்கி தரேன். ஏய், இன்னும் எத்தனை நாளைக்கு கேமரா போட அவங்க கிட்ட? இருந்தவே மாட்டேன். ஏய் மஞ்சு, மஞ்சு அப்படியே சிப்ஸ். யாரா இவரு? டேய், ஏதோ ஃபாரின்ல இருந்து சீஃப் கெஸ்ட் வராங்கன்னு சொன்னியா, அவரா?
சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நீங்கள் யார் சார்? என்ன தெரியலையா? டியூட், உங்க மணிடா, இவர் பார்ட்னர். பார்ட்னர், சூப்பர் பார்ட்னர், சூப்பர் பார்ட்னர். பா செம்மையா இருக்கீங்க. கெட்டப் சேஞ்சா? சக்திமான் வரையா? சக்திமான் டாரன் மோடா. டேய் பழனி, நான் வாய் பொழுதுட்ட யார் ஸ்டைல பார்த்து ஷாக் ஆயிட்டியா? டேய் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஓ முடி தாண்டா வானத்தை பார்த்துட்டு இருக்கு. நாங்கள் எதுக்கு வாய் பழக்கணும்? டேய் நீ வர வழியில ஒரே நாய் சத்தமாக கேட்டுச்சு. நாய் சும்மா விட்டுச்சு. டேய் பட்டிக்காடு, உனக்கு என்னடா தெரியும் ஹேர் ஸ்டைலை பத்தி? ஏதோ வெற்றி சொன்னா பரவாயில்ல. நான் வெற்றி எப்படி இருக்கு? பார்ட்னர் அமேசிங் பார்ட்னர். பாக்க இந்த 2 கண்ணு பத்தாது. போங்க. கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். வைஷு, நம்ம மணிய பாத்தியா காணும்? ரொம்ப நாள் ஆச்சு, வரவே இல்ல. பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. வாவ், செம்ம ஹேர் ஸ்டைல்ல. ஆமாயா. மணியனா என்னடி திரும்பவே மாட்றான்? கொஞ்சம் இரேன். இப்ப பாரு. பார்ட்னர் உங்களே அடிக்கிறாங்க. என்னதான் அடிக்கிறாங்கன்னு தெரியுது. கொஞ்ச நேரம் சைலண்டா இரு, கண்டுக்காம விடு, அவங்க அப்படியே போயிடுவாங்க. ஏய் சஞ்சனா, என்ன பண்ற? பார்ட்னர் ரொம்ப ஓவரா போகுது. உங்களுக்கு என்னதான் வேணும்? அழகா இருக்க. ஒரு ஹாய் சொல்லலாம் திரும்ப மாட்டியா? அழகா இருக்கணா? உங்க 2 பேருக்கே இது ஓவரா தெரியல. என்னை ஒரு நாள் பார்த்து லவ் பண்றேன்னு சொல்லிருக்கீங்களா 2 பேர்ல யாருன்னா ஒருத்தராவது? கேளுங்க கேளுங்க. முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு என் பின்னாடி சுற்றி என் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? போய் எதனா வேலை இருந்தால் பாருங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உன்கிட்ட என்ன ஒன்று இருக்கு, அதான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வருது. இது எனக்கு சொல்கிறீங்களா இல்லை வேற யாருக்குன்னா சொல்கிறீங்களா? இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நிஜமா மணியனா? நம்பு. நம்பிட்டேன். சரி மணியனா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்க டீம்ல சேர்த்துக்கலாம்ல? சரி வாங்க வாங்க. ஏ வாடி. இந்த பொண்ணு பேர் சஞ்சனா, இது பேர் வைஷாலி. ஹாய். இவன் பழனி, என் டியர் ஃப்ரெண்டு. ஹலோ. +2ல மேக்ஸ்ல சென்டம். இவன் வெற்றி, தெரியும், என் டியர் ஃப்ரெண்டு. நான் தான் மணி. இந்த கேங்க்கே நான் தான் லீடர். ஹாய் வெற்றி. ஹாய். இந்த கேங்க்கே நான் தான் லீடர் சொல்றேன். இவனை பார்த்து ஆய் சொல்ற? உன்னை கேங்ல சேர்த்து தப்பு. போங்க 2 பேரும். சரி பார்ட்னர், நீங்க ஏதோ பர்சனலா பேசுங்க, நாங்கள் கிளம்புறோம். ஓகே, போங்க போங்க போங்க. சரி, அப்புறம் ஃப்ரீதர கேர்ள்ஸ் வாங்கலேன், ஜூஸ் அப்படியே பேசலாம். போடா லூசு. வாடி. ஏன்பா? இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி வந்து கொட்டிட்டு போறாளுங்க. இவங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி அது ஏன் தப்பு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வைஷாலிடா, நம்ம கிட்ட தான் பேச வரா. ஹாய். ஹாய். நீங்க தான் கிளாஸ்க்கு வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். நாங்களா சஸ்பெண்ட் ஆயிருக்கோம்? சிவா தானே, எங்களுக்கு என்ன, அதான் வந்துட்டோம். நீங்க சஸ்பெண்ட் ஆகலங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா வீட்ல சிவா தனியா இருப்பான்ல, நீங்க போய் கொஞ்சம் கம்பெனிக்கு இருந்துட்டு வரலாம்ல. நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா அவங்க மம்மி எங்களை டம்மி ஆக்கி வெளியே அமிச்சிட்டாங்க. சரி ஓகே, இந்தா. என்னது இது? என்ன ஒரே ஸ்நாக்ஸா இருக்கு? இதெல்லாம் கொண்டு போய் ட்ரெயின்ல வித்து தரணுமா? ஏய், எங்களை பார்த்தா ட்ரெயின்ல சமோசா இந்த டீ இதெல்லாம் விற்கிற மாதிரியா இருக்கு. அப்படிதானே இருக்கு. பின்ன டிஎம் சவுந்தரராஜன் மாதிரியா இருக்கு. சச்சா, விற்கிறதுக்காகலாம் இல்லைங்க, அவங்க வீட்ல தனியா இருப்பாங்கல்ல. எவங்க? சிவா. சிவா தனியா இருப்பா. ஸோ அதனால தான் அவருக்கு போர் அடிக்க கூடாதுன்னு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆமா, அவனுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, கூட எங்களுக்கும் ஏதாவது கொஞ்சம். உங்களுக்கும் இருக்கு. அந்த கவருக்குள்ளேயே இன்னும் 2 கவர் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு. இது இந்த கவரா? பழைய ஸ்டாக்கா? ஏன் பழைய ஸ்டாக்கா இருந்தா மட்டும் சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவல்ல, அப்புறம் என்ன? வைஷாலி, இவ்வளோ நாள் நீ எங்கம்மா இருந்த? சிவாவுக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம், இந்த கதிரி ஒரு மனுஷனா நினைச்சு இவனுக்கு கொஞ்சம் தனித்தனியா வாங்கிட்டு வந்திருக்கியே. உன் மனசு பெரிய மனசு. மனசு இருந்தால் மார்க பந்து. டேய், நம்ம சந்தியா கிட்ட ஆர்டர் பண்ணமே, அதை ஒட்டு கட்டுருப்பாளோ? அவங்க கிட்ட என்ன கேட்டீங்க? ஓ, அப்போ உண்மையிலே நீ ஒட்டு கேட்கலையா?
உன்னோட சொந்த ஐடியால நீயே முயற்சி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்க. பரவாயில்லடா, நம்மளையும் மலிச்சிருக்கா பாரு. இங்க பாருங்க, இந்த டிவிடி அவர்கிட்ட கொடுத்துருங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து. ஏமா இந்த சிப்ஸுக்கும் இந்த முறுக்குக்கும் என்னமா அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்ல. உங்கள மாதிரியே சிவாவும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். அவன் இப்படி சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல உட்கார்ந்துருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இது எனக்கும் தெரிஞ்சிருந்தா நானும் சஸ்பெண்ட் ஆயிருப்பேன்டா ஜீவானந்தம். ஆனா நீ இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததை பார்த்தா ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்காக வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியலையே. வேற மாதிரிலாம் இருக்கு. வேற மாதிரினா லவ்வா? லவ். அப்படி லவ் பண்றதா இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். ஏன்னா நீங்க சொன்னதா சிவா கேட்பாங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமாமா, சிவா நான் வந்து சொன்னாதான் எல்லாத்தையுமே கேட்பான் இல்லடா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் வைசாலி உனக்கு பாசமா ஃப்ரெண்ட்ஷிப்பா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிடுவோம்டா ஜீவானந்தம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்க தரா மாதிரியே தந்துருங்க. அப்படி சொல்றீங்களா? நாங்க எப்படி குடுக்குறோன்னு மட்டும் பாரு. நான் கிளம்புறேன். பாய் பாய். பாத்தியாடா அந்த பொண்ணு? நேத்து வந்தவ இந்த வைசாலி. ஆனா அவ நான் வாங்கி தந்த மாதிரி காட்டிக்காதீங்க, நீங்க வாங்கி தந்த மாதிரியே கொடுத்துருங்கன்னு சொல்றா. ஆனா இதுவே இந்த குள்ளச்சி சந்தியா இருந்தா என்ன சொல்லிருப்பா? நான் தான் வாங்கி தந்தேன், கொண்டு போய் சிவா கொடுங்க நம்மள மாட்டி விட்டுருப்பா. என்ன ஒரு நல்லுள்ளம் படைச்ச ஒரு பொண்ணு. ஏய், எனக்கு என்னமோ இவதான் சிவாவுடைய உண்மையான பேருன்னு தோணுது. அப்படி மட்டும் நீ தப்பா நினைச்சிட கூடாது. ஏன் அந்த வைசாலி இந்த ஜீவானந்தத்துக்கு பேராகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எங்கடா தப்புறது? சொல்லியிருந்தா போயிருப்பேன். ஏன் துப்புறதுக்கு அப்புறம் போடா. நீங்களா? நான் வேற யாரோ நினைச்சு வந்து கதவு திறந்தாண்டா. நீங்களாவா? டேய், வீட்டுல தனியா இருப்ப, உனக்கு கம்பெனி தரலான்னு அங்கிருந்து வந்தா நீங்களாவான்னு இலக்காரமா கேக்குற? டேய், வீட்டுக்கு வந்தவங்கள வாடான்னு வர வைக்க உங்க அம்மா சொல்லி கொடுக்கலையாடா? என்னடா டீச்சர் அவங்க? இப்போ உன் வீட்டுக்கு போடான மட்டும் அப்படியே போயிருவியா? மாட்டல, வா வந்து தொலை. இது ஃபுல்லா உனக்கு தான் இருக்கு. என்னது இது? உள்ள சொல்றேன். சரி, வலது கால வைக்கலாமா இடது காலா? உன் ரெண்டு காலில் எந்த கால் சிவப்பா இருக்கோ அதை வச்சுட்டு வா. வாழ்க்கை ஃபுல்லா வெளியே தான் நிக்கணும். போ போ. போறேன்டா. கதிரு, கிளியரிங். ரூம் சர்வீஸ். போனு கூட கிளியரிங். ஆல் என்டர்டைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் டவல் விரிக்கணும். என்னடா அதெல்லாம்? சி முந்தானே முடிச்சு வீட்டில் விசேஷங்க. சின்ன வீடு. யா டார்லிங் டார்லிங் டார்லிங். ஆல் பாக்யராஜ் மூவி. ஏய், முறுக்கு, சாக்லேட்ஸ், சீடை, அப்பளம், இட்லி பொடி. ஜீவா, உன்ன கூட நான் கொஞ்சம் அசிங்கமா நினைச்சிட்டேன்டா. ஆனா கிரேட்ரா நீ. வர்றா. எப்படிரா நான் வீட்டுல தனியா இருப்பேன்னு தெரிஞ்சு எனக்கு பிடிச்ச மேட்டர்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? டேய், ரொம்ப சந்தோஷப்படாத. இதெல்லாம் இவரு வாங்கின்னு வரல, உனக்கு கொடுக்க சொல்லி இன்னொருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. அது இவரு வாங்கி வந்தாரு. ஒன்லி கொரியர் சர்வீஸ். அந்த சந்தியாட்ட இருந்து எதுவும் வாங்கிட்டு வராதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இது சந்தியாவா? டேய், அவகிட்ட எல்லாம் வாங்கலடா. பொய். வாய திறந்தாலே பொய். ஏன்டா? டேய், உண்மையிலே சந்தியா கிட்ட எல்லாம் வாங்கல. வேற யார்கிட்ட வாங்கின? வைசாலி. வைசாலியா? அது யாரு? ஒரே குறும்பு, யாருன்னே தெரியாது. டேய், நிஜமாவே தெரியாதுடா. டேய், கல்ச்சரல்ஸ் பிராக்டிஸ் நடந்ததா? பூஜா மேம் வந்தாங்களா? ரெண்டு பெண்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களா? அது ஹைட் அண்ட் வெயிட்டா ஒரு பொண்ணு இருந்துச்சே, தட் இஸ் வைசாலிடா. அவ எதுக்கு எனக்கு இதெல்லாம் வாங்கி தரணும்? தெரியல. இங்க பாரு, இன்று போய் நாளை வா. சஸ்பெண்ட் ஆயிருக்கியா, நாளைக்கு வருவியா, அதை சிம்பாலிக்கா சொல்றா. இந்த பாரு, வீட்டுல விசேஷங்க. உங்க வீட்டுல விசேஷமா? இந்த பத்தியா முந்தானி முடிச்சு. டார்லிங் டார்லிங் டார்லிங். இது எதுக்குன்னு உனக்கே தெரியும். நீயும் அவளும் பாதி பாதியா, 50-50. நல்ல நாளை துவங்க. குட் டே. சாக்கெட் 6 மனசுல 6. எனக்கு எப்படி தெரியும்? அறிஞ்சிடலாம். டேய், அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொல்ற, அப்புறம் ஏன்னா அந்த பொண்ணு இதெல்லாம் வாங்கி தர போகுது? டேய், நீ வேற. அந்த பொண்ணு மூஞ்சு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. எப்படிடா இருப்பா அந்த பொண்ணு? சூப்பரா இருக்கும்.
டேய் சரி, நீங்களும் தான் என் கூட இத்தனை நாளா காலேஜில் படிக்கிறீங்க. உங்களுக்குலாம் வாங்கி தராம எதுக்கு எனக்கு மட்டும் வாங்கி தந்திருக்கு? அப்படின்னா அவன் நீ அண்ணனா நினைக்கிறான்னு அர்த்தம். டேய் நீ வேற, அப்படிலாம் இருக்காது. தெரியுதுல, அப்புறம் என்ன? ஒண்ணுமே தெரியாதது போலதான் நடித்தவர். சிவா, அவ பேசுற விதத்தை பார்த்தா ஐ திங்க் ஷீ இஸ் லவ்விங் யூ. டேய் ஏன்டா இப்படிலாம் வந்தோடனே ஆரம்பிக்கிறீங்க? அந்த பொண்ணு ஏதாவது ஃப்ரெண்ட்லியா வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. நல்லா வாங்கி கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்லியா. ஏண்டா உனக்கு எல்லா பிள்ளைங்களும் ஒன்று ஒன்றா வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லி வாய முடியல. குட் ஈவினிங் மேடம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்களும் காலேஜுக்கு போலையா? இல்லை மேம், நாங்கள் காலேஜ் போயிட்டோம். காலேஜில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை சிவாவுக்கு சொல்லி கொடுக்கலாமே. இங்கே பாருங்க நோட்ஸ், பாடங்கள். டேய் நோட்ஸில் வேறு சிடி. நோட்ஸுக்குள்ளே போய் சிடி. விளையாட்டு பையன் எப்படி வச்சிருக்கான்னு. நோட்ஸுக்குள்ளே சிடி நான் வைக்கலீங்க. இல்ல மேம், கடைக்காரன் சிடி மாத்தி வச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ம். ம். மத்தியானம் லஞ்ச் சாப்பிடலையா? பசிச்சா தானமா சாப்பிட முடியும். பசிக்கல எனக்கு. நீ சாப்பிடாம இருந்தா மட்டும் உன்னை பிரின்சிபால் காலேஜுக்கு வான்னு கூப்பிட போறாரா? நான் அதுக்காகலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல. இது வேற விஷயம். வேற விஷயம்னா? டேய் அப்பா ஃபோன் பண்ண சொன்னியா? என்னது? இல்ல சிவா ஒளிரிட்டனே. சிவா, ஜீவா என்ன சொல்றா? உன்கிட்ட தானே கேக்குற சிவா. என்ன சொல்றான் அவன்? என்ன விஷயம் அது? முடிஞ்சு. டேய் அடி வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளே போயிடலாம்டா. பேக். ஆமா பேக். எங்க அப்பா நேத்து எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. என்னது? உங்க அப்பா உனக்கு கால் பண்ணாரா? இந்த மாதிரி பொய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத சிவா. பொய்யா? இதுல எதுக்குமா நான் பொய் சொல்ல போறேன்? அப்பா தான் கால் பண்ணாரு. நிச்சயமா அவர் உனக்கு கால் பண்ணிருக்கவே மாட்டாரு. உன் நம்பர் அவருக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு எப்படி தெரியும்? எப்போ கால் பண்ணாரு? சொன்னனே நேத்து. இது ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லல? சரி, அவர் உன்கிட்ட என்ன பேசினாரு? அட்வைஸ். நான் ஒழுங்கா இல்லையா? பொறுக்கித்தனம் பண்ணி சுத்திட்டு இருக்கேனா? உங்க பேருக்கு எடுத்துட்டு இருக்கேனா? ஒழுக்கமா இருக்கணும்னு அவர் எனக்கு சொல்லி தர்றாரு. அவர் மட்டும் அப்பான்றத முதலே சொல்லியிருக்கணும். கிழிச்சு எடுத்திருப்பேன். தப்பிச்சிட்டார். கடைசியா அப்பான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டார். அவருக்கெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற தகுதியே இல்ல. மரியாதையா பேசு சிவா. அவர் உன்னோட அப்பா. அவர் உனக்கு போன் பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பாவா? இத்தனை நாள் எங்க போனாரு அப்பா? டேய் இப்படியே நைஸா நழுவிடலாமா? அது ரொம்ப தப்பாயிரும். அங்க ரொம்ப உக்கிரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நீ போய் மூஞ்ச கட்டி மாட்டிக்காத. கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணு. அவங்களா ஃப்ரீஸ் போட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி அவர் எப்பயாச்சும் கால் பண்ணிருக்காரா? இதான் முதல் வாட்டி. ஆமா, அப்படி என்னதான் பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? சொல்லுங்கம்மா. இதுக்கான பதில நான் பல முறை உன்கிட்ட சொல்லியாச்சு. நீ ஒண்ணு குழந்தை இல்ல, புரிஞ்சுக்கோ. சமயம் வரும்போது நானே உன்கிட்ட சொல்றேன். அதான் நீயே சொல்றிய நான் குழந்தை இல்லைன்னு. அப்புறம் என்ன? சொல்லுமா. ஏன் நான் உங்களை விட்டு அப்பா கூட போய் சேர்ந்துருன்னு பயப்படுறியா? அப்படிலாம் நீ ஒன்னும் பயப்படாத. எனக்கு நீ மட்டுமே போதும். அப்புறம் எதுக்குடா என் உயிரை வாங்குற? ஏன் உயிரை எல்லாரும் வாங்குறாங்களே? எனக்கு தேவை அவரோட பேரு, அவர் யாருன்றது மட்டும்தான். அதை மட்டும் சொல்லுங்க போதும். அது மட்டும் என்னால சொல்ல முடியாது. நீங்க சொல்லலன்னா என்ன? அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். நானே பாத்துக்கிறேன். உங்க அப்பாவை தேடுறேன்னு நீ ஏதாவது பண்ண, அப்புறம் உனக்கு உங்க அம்மா இருக்க மாட்டா. என்னம்மா மிரட்டுறீங்களா? நான் ஒன்னும் மிரட்டல சிவா, உண்மையதான் சொல்றேன்.